ஈரானோடு தரைவழி போர் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான அடுத்து ஒரே வழி அப்படின்னு சவுதி அரேபியாவினுடைய அரச வம்சத்தினர் இப்போ ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஹங்கேரியில் ஆர்பனுடைய ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. புதியதொரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் ட்ரம்ப்பை பற்றியும் நெதன்யாகுவை பற்றியும் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைப்புச் செய்தியாக மாறி நிற்கிது. அப்படி அவர் என்ன பேசியிருக்கார்? போப்புக்கு எதிராக ட்ரம்பினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இட்டாலிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பெரிய அளவிலான மத ரிலேட்டடான போராக மாறுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இந்த இடத்துல கேள்வியாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னென்னா, ட்ரம்ப் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. N12 அப்படிங்கிற செய்தி சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. சவுதி அரேபியாவினுடைய அரச வம்சத்தினர் இப்போ ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஷாக் ஆக்கக்கூடியது. அதாவது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய லட்சியங்கள் அப்படிங்கிறது அயத்துல்லா ஆட்சி மிகவும் ஆபத்தானது, அதை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சவுதி அரச குடும்பத்தினர் பேசி இருக்கக்கூடிய அந்த ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக தரைவழி இராணுவ ஊடுருவலுக்கு அழைப்பும் விடுத்திருக்காங்க. 2003 சதாம் ஆட்சியை கவிழ்த்ததை போலவே மறுபடியும் ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது ஈரானில் நிகழ்ந்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சவுதியினுடைய அரசு வம்சத்தினர் சொல்லியிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தகுந்தது. தரைவழி போர் அப்படிங்கிறது சாத்தியம் எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து டவுட்டாக ஒரு விஷயத்தை முன் வச்சா கூட, இல்லை நீங்கள் போர் பண்ணி தான் ஆகணும், அப்படிப்பட்ட போருக்கான நிதி உதவி அப்படிங்கிறது நிச்சயமாக சவுதி அரசிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் சல்மான் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் ரிலீஸ் ஆயிருக்கு. பீட்டர் மாக்கியார் இவர்தான் ஹங்கேரியினுடைய புதியதொரு பிரைம் மினிஸ்டர். ஆர்பனுடைய அரசாட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக ஹங்கேரியில் முடிசூடாத மன்னனாக ரஷ்யாவினுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தவர் தான் ஹங்கேரியினுடைய பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆர்பன். அவருக்கு ஆதரவாக ஜிடி வான்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக அவருடைய நாட்டுக்கே போய் ட்ரம்ப்பினுடைய குரலெல்லாம் பதிவு செஞ்சு டைரக்டாக ட்ரம்ப்பே கால் பண்ணி அந்த நாட்டினுடைய மக்களுக்கு பேசினார். என்னன்னு, ஆர்பன் உங்களுடைய அடுத்த தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் அப்படி நடந்ததா? கிடையாது. இப்போ புதிதாக பீட்டர் மாக்கியார் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்க போகிறார். ஃபிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய வேட்பாளராக இவர் அறிமுகப்படுத்தப்படுறார். ஆரம்பத்தில் இவருக்கான பெரிய அளவிலான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு மறுக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவினுடைய ஆதரவும் யாருக்கு இருந்ததுன்னா ஆர்பனுக்கு இருந்தது. கவனிக்கப்படாத ஒரு நபராக இருந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் கவனித்தே ஆக வேண்டிய ஒரு நபராக மாறியிருக்கார். 199 நாடாளுமன்ற சீட்டில் 138 இடங்களை கைப்பற்றி அவர் சாகசம் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எது எப்படியோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதிக்குள் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு மே 5ஆம் தேதி பொறுப்பேற்க போகிறேன் அப்படிங்கிற விஷயம். அதற்கு பிறகு ட்ரம்போ நெதன்யாகுவோ என்னை நேரில் வந்து சந்திக்கட்டும், நான் போய் அவர்களை சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுவுக்கும் அவர் பெரிய குடைச்சலாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால், யூதர்களுடைய பாசம் அப்படிங்கிறது அவரை கட்டி தழுவும். அதிலிருந்து அவரால் எளிமையாக ஒரு ஆக்டோபஸ்ட சிக்கிய மீன்மானி தான், அவரால் வெளியில் போயிட முடியாது. அந்த வகையில் அந்த வலை நிச்சயமாக பீட்டரையும் வளைத்து கொள்ளும். ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, போப்புக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்களே, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறீங்களா அப்படின்னு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? குற்றம் பண்ணது அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, ஜெடி வான்ஸ் கிட்ட இது தொடர்பான கேள்வி கேட்குறாங்க. அப்போது போப் லியோ அவர்கள் அவருடைய நாட்டு சம்பந்தமாக பேசினா ஓகே, இன்னொரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையில் அவர் எப்படி தலையிட முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் சொன்னது எனக்கு என்னமோ நியாயமாக படுது. அதே மாதிரி தானே ஜேடி வான்ஸுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது அப்படின்னா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது, ஈரானில் வெளியுறவு கொள்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் எப்படி தலையிட முடியும்? அந்த நாட்டினுடைய உள் விவகாரங்களில் நீங்கள் எப்படி சார் தலையிட முடியும்? இந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா சார் அப்படிங்கிறத நெட்டிசன்கள் கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வாங்க. சவுதி அரேபியாவுக்கு இப்போ பெரிய அளவிலான ப்ரெஷர் இருக்குது.
பால்மண்டே அப்படிங்கிற அந்த இடத்த பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு நீரிணை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரியே சவுதி அரேபியாவினுடைய பைப்லைன் வந்து ஹவுதிகளுடைய ஆதரவோடு செங்கடல் ஏரியா வழியாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு போய் சேர வேண்டிய கச்சா எண்ணெயை நம்பி இருக்கு சவுதி அரேபியா. ஏற்கனவே இந்த பைப்லைனில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் சரி செய்யப்பட்டது. இது எல்லாமே ஈரானுடைய துணை இல்லாமல் சவுதி அரேபியாவில் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஈரான் இப்போது நிர்கதியாக நிற்கிது. அப்போது ஈரானுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை சவுதி அரேபியாவுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஹவுதிகளை நம்பி தான் இருக்காங்க. இப்போ ஈரான் கண் காமிச்சாங்க அப்படின்னா ஹவுதிகள் அந்த பால்மண்டே அப்படிங்கிற நீரிணையை மூடிடுவாங்க. இதன் காரணமாக சவுதி அரேபியாவுக்கான வர்த்தகம் அப்படிங்கிறது டோட்டலாக முடங்கிடும். இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க, தரைவழி போர் அப்படிங்கிற ஒன்றை வேகமாக நடத்தி முடிக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகாது. ஈரானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது செங்கடல் ஏரியாக்குள்ளேயும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இருந்து செங்கடல் வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் நீண்டுச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீரிணையையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய பவருங்கிறது ஈரானுக்கு போயிடும். நான் ஒன்றுமில்லாதவன் ஆகிடுவேன், வெறுமனை காசை மட்டும் வச்சு எத்தனை காலத்துக்கு வாழ முடியும், அதிகாரம் என்னிடம் இல்லையே அப்படின்னு சவுதி அரேபியா இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட. ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான பொதுச் செயலாளர் நைம் காசிம் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த போர் தொடங்கின காலகட்டத்திலிருந்து, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் தொடங்கின காலகட்டத்திலிருந்து எங்களை தான் டம்மு டும்முன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கும் தெரியாது, எதுக்காக அடி வாங்குகிறோம் அப்படிங்கிற விவரம் எங்களுக்கும் புரியாது. இருந்தாலும் அடி வாங்க வேண்டியது மட்டுமே எங்களுடைய கடமையா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அடி தாங்காமல் இப்போ இஸ்ரேல் கத்திக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. எந்த காலத்துலையும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவதில்லை, வாழ்வோ சாவோ வா பார்க்கலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நைம் காசிம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சாராம்சம். ஸ்பெயின் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. சர்வதேச சட்டங்கள் ஒரே ஒரு நாட்டால் உலகத்தில் மீறப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நாட்டினுடைய பெயர் இஸ்ரேல். ஒன்று அதை துடைத்தறிந்து தூக்கி குப்பையில் போட்டு விடுங்கள், இல்லையெனில் அதை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பாருங்கள். இதில் எது உங்களுக்கு ஈஸி அப்படின்னா குப்பையில் போடுவது தான். அதை நோக்கி உங்களுடைய அஸ்திரங்களை ஏந்துங்கள் அப்படின்னு இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு பெட்ரோ. இவர் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈரானுடைய புசாயர் அப்படிங்கிற அந்த அணுமின் நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பிரச்சனையாக மாறி நிற்குது. ஏன்னா அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். லேண்டு பக்கத்தில் தானே இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த அணுமின் நிலையத்தில் இருந்து 109க்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் வெளியேறி இருக்காங்க. இன்னும் 20 பேர் மட்டும்தான் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அவசர தேவைகளுக்காக. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அந்த அணு கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக IAEA ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈரான் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அடிச்சது என்னவோ அமெரிக்கா தான், இஸ்ரேல் தான். ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள். இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே எதுவுமே சொல்ல முடியல. போரற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது ஒன்று வந்தால் மட்டும்தான் புசைர் அணுமின் நிலையத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத மற்ற நாடுகளால் கண்காணிக்க முடியும். அது தொடர்பான விஷயங்கள்லையும் ஈடுபட முடியும். இது தொடர்பாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து கதிர்வீச்சு வெளியாச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ உணர தொடங்கியிருக்காங்க ரஷ்யா ஈரானுக்கு உதவுமா அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் அப்படிங்கிறது, ரஷ்யா நேரடியாக இந்த இடத்துக்குள்ளே சண்டைக்கு வரமாட்டாங்க. அவங்க முழுக்க ஆயுத சப்ளை வேணால் ஈரானுக்கு செய்ய முடியும். அது ஒன்று தான் தீர்வு. பட் லாவ்ரோவ் சைடில் இருந்து, ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியில் இருந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அராக்கிக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்களை லாவ்ரோவ் பகிர்ந்துக்கிட்டார் அப்படிங்கிற தகவல். பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன், இஸ்லாமாபாத் டாக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை இப்போது அப்பாஜராக்கி லாவ்ரோவ் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. பிராந்திய மோதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது, அதற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அமெரிக்காவுக்கு எதிராக போரிடக்கூடிய வல்லமைங்கிறது ஈரான்கிட்ட நிச்சயமாக இருக்குது. நீங்களும் எங்களுக்கு ஈடு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். அவர் நிறைவு செய்த கையோடு நானும் என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். என் கையெழுத்து மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம்.
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 பிரசாத் signature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333